இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட ரோட் சைடு காளான வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். இன்னைக்கு ரோட் சைடு காளான் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண 2 கப் முட்டைக்கோஸ், அதோட 1 கப் காளான், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, 1/3 கப்பில் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி நல்லா போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக தேவை இருக்காது, கொஞ்சமாக தொளிச்சாலே சரியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இங்கே 2 தக்காளி வெந்நீரில் போட்டிருக்கேன், தோலை உரித்து மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்சியில் அடிச்சு வச்சிருக்க தக்காளி கூடவே கொஞ்சம் மிளகாய் தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை 1/2 கப் தண்ணியில கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவு திக்கா கிரேவி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலக்கும் போது லைட்டா உடச்சி விட்டு கலந்து எடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை தூவிட்டு சுட சுட சாப்பிட்டுருங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். சாப்பிடும் போது கொஞ்சமா வெங்காயம் தூவிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.